கல்யாண மாலையில் உஷா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. சரி சரி. ஒரே மகள் எனக்கு. சரி. நல்ல குடும்பமும் நல்ல வரணும். ஓகே, சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து அகமுடைய முதலியார். சரிம்மா. செங்குந்த முதலியார், எதுவாக இருந்தாலும் ஓகே. சரி. நல்ல பையனா, நல்ல வேலை இருக்குங்க, நல்ல ஃபேமிலியாக இருந்தால் போதும். இவங்கள பற்றி சொல்லணும்னா நல்ல பொண்ணு. சரி. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனியில். சரி. அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா சோஷியலாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். சரி. ஜாலி டைப் தான். ஓகே. நல்ல இடமா கிடைச்சா நல்லாயிருக்கும். நிச்சயமாம்மா, கரெக்டாக நல்ல இடம் கிடைக்கும். உஷா எம்காம் படிச்சிருக்கேன் சார். சரி. போரூரில் டிஎல்எஃப் ஐடி பார்க்கில் பார்க்லி ஷேர்ட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ராசஸ் அட்வைசராக. சரி. 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. பையன் நல்ல பையனாக இருக்கணும், கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும். முக்கியமாக நான் ப்ரொஃபஷனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கணும். வெரி குட். படித்து நல்ல வேலையில் இருக்கணும். அப்ராடாக இருந்தால் கூட ஓகே. இந்தியா அப்ராட் ஓகே இல்லையா? யா. சரிம்மா, ரைட். நீங்கள் கேட்குற மாதிரிம்மா நல்ல குவாலிட்டிஸ், முதல்ல நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், இது மூணும் உள்ள இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற உங்களை ரொம்ப அருமையாக பார்த்துக்கக்கூடிய சிறந்த பையன் உங்களுக்கு கணவராக அப்பா அம்மாவையும் அவன் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலையப்பட வேண்டியதில்லை. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி உஷா, பதிவேன் 734321, வயது 30, எம்காம் PGDCA முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். உஷா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சந்துர்நாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BE ஏரோநாட்டிக்கல் பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சந்துர்நாத் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜ்கிஷன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BTech, மேலும் USல MS பண்ணியிருக்கிறாரு. US நியூ ஜெர்சியில் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நன்கு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ராஜ்கிஷன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரதீப் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு சிங்கப்பூரில் கல்யாணமாகி அங்கே செட்டில் ஆகிட்டேன். இந்த கல்யாண மாலை மூலியமாக தான் எனக்கு மாப்பிள்ளை வந்து அமைஞ்சார். ரொம்ப சந்தோஷம். அது முதல்ல சொல்லுங்க. இப்போ பையனுக்கு மட்டும் பார்த்துன்னு இருக்கேன் நான். மைசூர்லேயே இருக்கா மாதிரி இருக்கிற, அங்கேயே வேலை பண்ணுற ஒரு பொண்ணாக இருந்தாக்க ஓகே. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஓகே. வெரி குட், ரைட். ஓகே. நாங்கள் பிராமின் ஐயர். ஓகே. அதுலேயே இருக்கிற மாதிரி எனக்கு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். வெரி குட், ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து 55 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஓஹோ. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். சரி. ஸோ நல்ல குழந்தைய நல்லா பார்த்துப்பா. அந்த பையன் எப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். சரி. பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அவன் சேமிப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா சேமிக்கிற கூடியும் குழந்தை. சரி. அனாவசியமாக செலவழிக்க மாட்டான். அதே நேரத்தில் தர்ம காரியங்களும் பண்ணுவான். வெரி குட். நல்ல குழந்தையாக இருப்பான். சரி. உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல பாதுகாப்பாக இருப்பான். இவளும் ரொம்ப அந்த மாதிரி இதுவாக இருக்க மாட்டான். குழந்தைய நல்லா பார்த்துப்பா வர குழந்தைய. ஓகே. அந்த பையனையும் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இவர் நல்ல. எக்ஸலன்ட், ரைட். ஓகே. பெண்களுக்கும் பெற்றோருக்கும் வந்து
ஒரு பாதுகாப்பான குடும்பம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியமாக அவங்கள கண்ணில் வச்சு பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் போகிறோம். ஆமாம். பிரதீப் குமாருக்கு ஒரு அருமையான மனைவி, உங்களுக்கு மகள் மாதிரி ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சி பிரதீப் குமார், பதிவு எண் 714066, வயது 31, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மைசூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரதீப் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சதீஷ் என்கிற சண்முக வடிவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, ITI முடிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூரில் மோட்டர் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீகாந்த் ராமமூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் லீட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீகாந்தின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 1 ஹவருக்கு மேலே கிச்சனில் நிற்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் பாலிசியை வச்சுருக்கோம். ஆனால் யாரோ ஒருத்தரோட கம்பெனி லாபத்தில் போகணும்னு தினம் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்து நினைவுகளை நான் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருது. US அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வாழ வைத்த தியாகங்கள் பற்றி தொடர்கிறார் அட்லாண்டாவில் வசிக்கும் திருமதி ஜெயாமாறன். பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மனி வாழ்க என்று பாடினாரே பாரதி. அந்த காந்திய வழிகாட்டியா வச்சுக்கிட்டு பெண்களுக்காகவே போராடினாள் ஒரு பெண். 10 வயசில் கல்யாணம் ஆயிருக்க வேண்டிய பொண்ணு, நான் சரியாக தான் சொல்கிறேன், 10 வயசில் போராடி படித்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதி ஆண்கள் கல்லூரியில் ஒரே பெண்ணாக படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரானார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரி, படித்தோமா, ஒரு பாலி கிளினிக்கை போட்டோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்காமல் பெண்களுக்கு சாதகமாக சட்டங்கள் வரணும்னு யோசித்து சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் தலைவரானாங்க. முத்துலட்சுமி சட்டமன்றத்துக்கு 4 விஷயம் கொண்டு போனாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்ணுடைய திருமண வயது 16 உயரணும், ஆணுடைய திருமண வயது 21 உயரணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சட்டமன்றத்தில் இவங்க ஒருத்தர் தான் பெண், சுற்றி இருந்தவங்க எல்லாம் ஆண்கள். இவங்க சொல்கிற இந்த 4 விஷயமும் பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு வட போச்சே. முதல்ல 21 வயசு வரை கல்யாணம் பண்ண முடியாது, 2ஆம் கல்யாணம் பண்ண முடியாது, தேவதாசிகள் கிடையாது, சொத்துலையும் பங்கு தரணும். நடக்குமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவதாசிகள் கடவுளுக்கு சேவை செய்கிறாங்க, இதனால் அவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா? முத்துலட்சுமி திருப்பி சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் அந்த சேவையை எங்கள் பெண்கள் செஞ்சுட்டாங்க, இனி கிடைக்கும் புண்ணியமெல்லாம் உங்கள் வீட்டு பெண்களுக்கே கிடைக்கட்டும்.
அகில இந்திய பெண்கள் இயக்கத்தை தொடங்கி இந்த நாட்டில் பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டுமென்றால் ஏழையோ பணக்காரியோ ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்றாக வேண்டும்னு கூட்டம் போட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டுமா? ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும் இருந்தா முதலில் அந்த பெண்ணை படிக்க வையுங்கள் அப்படின்னு தன்னுடைய 94வது வயதிலும் சிறுநீரக கோளாரோடு கையில் சிறுநீற்று சட்டியோடு ஊர் ஊராக தெரு தெருவாக போய் நமக்காக பேசினார் பெரியார். 15 வருட போராட்டத்திற்கு பிறகு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் வந்தது. இன்னைக்கு இங்க இருக்க பாதி பேருக்கு தேவதாசிகள்னா என்னன்னே தெரியாது. இதுதானே இமாலய வெற்றி. கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினார் காமராஜர். சரி, ஊருக்குள்ளே இருக்கு, போற வரைக்கும் போட்டுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணையும் படிக்க அனுப்புனாங்க. விவசாய குடும்பம், அம்மா அப்பா படிக்கல. ஆனால் இந்த பொண்ணு ஆசையாக படிச்சிச்சு. வயலில் கருது இருக்கிற வேலை வந்துருச்சுன்னா இன்றைக்கி பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போவேனான்ருவாங்க. ஆம்பளை பிள்ளையெல்லாம் நெல்லள்ளி கொட்டணும், பொம்பளை பிள்ளையெல்லாம் சமைச்சு வயலுக்கு சோறு கொண்டு போகணும். இந்த பிள்ளை என்ன செய்யும்? எந்திரிச்சோன்னே நெல் மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். குளிக்காது, பல்லு விளக்காது, சாப்பிடாது. ஏன்னா யார் கண்ணிலையாவது பட்டா வயலுக்கு அனுப்பிடுவாங்களா? சரியாக 8:30 மணி ஆனவுடனே பையை தூக்கிட்டு போட்டிருந்த அழுக்கு சட்டையோட தோட்டத்து வழியாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடி போயிடும். இப்படி ஒரு வெறியோடு படித்து எஸ்எஸ்எல்சியில் அந்த கிராமத்திலேயே அதிக மதிப்பெண் வாங்கி கோல்டு மெடல் வாங்குச்சு. அடுத்த 10 நாளில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம். 16 வயசு வரைக்கும் பொறுத்திருந்ததே முத்துலட்சுமி அம்மா போட்ட சட்டத்தினால தான். படிப்போட அருமையே தெரியாத பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போனதுனால மேற்படிப்புங்கிறது கனவாகவே போச்சு. தனக்கு கிடைக்காத கல்வி தம் பிள்ளைகளுக்காவது கிடைக்கணுமேனு போராடி படிக்க வச்சுச்சு. 12வது படிச்சிருந்த தன்னுடைய மகளுக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உண்ணாவிரதம் இருந்து இல்லாத சத்தியாகிரகம்லாம் பண்ணி அந்த பொண்ணை காலேஜில் சேர்த்து தன் குடும்பத்தோட முதல் பட்டதாரியாக தன் மகளை உருவாக்கிய அந்த பெண் வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். இப்படி அவங்க முள்ளு மேலே நடந்து நமக்கெல்லாம் ரெட் கார்பெட் விரித்து வச்ச அம்மாக்களும் அக்காக்களும் உங்கள் எல்லாருக்குமே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு கெரியர் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் வேலைக்கு போகிறது நம்முடைய தலையாய கடமைன்னு நினச்சிக்கிறோம். 1 ஹவருக்கு மேலே கிச்சனில் நிற்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் பாலிசியை வச்சுருக்கோம். ஆனால் யாரோ ஒருத்தரோட கம்பெனி லாபத்தில் போகணும்னு தினம் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். இந்த விஷயத்தில் அமெரிக்க பெண்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்டி படிச்சிருந்தாலும் பணத்தேவையில்லைன்னு அவங்க வேலைக்கு வர்றதில்லை. குடும்பத்தோடு இருக்க முடியாமல் வேலைக்கு வர வேண்டியதாக இருக்கேன்னு புலம்பிய ஜெசிகாக்களையும் மிஷல்களையும் தான் நான் சந்தித்திருக்கிறேன். இது கூட பரவாயில்ல, இளைய தலைமுறை இன்னும் ஒருபடி மேலே. ஆண்களோடு அப்படியே போட்டி தான், ஒத்தைக்கு ஒத்த. ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஆம்ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நல்ல விஷயம். கூடவே நீ மட்டும்தான் தண்ணி அடிப்பியா? நானும் அடிப்பேன். நீ மட்டும்தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு ராத்திரி 12 மணிக்கு வருவியா? நானும் வருவேன். நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன், நீ ஒழுங்காரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு விட்டு கொடுக்கணும்? நீயே தேவையில்லை. இதுவா சரியான போட்டி? கல்வியும் சுதந்திரமும் மறுக்கப்பட்ட நிலையில் கூட ஒரு இளம் பெண் ஆண்களோட வேற மாதிரி போட்டி போட்டா. அந்த நாட்டில் பெண்கள் கல்வி கற்க தடை. அரசாங்கம் போட்ட தடை இல்லை, தாலிபான்கள் போட்ட தடை. தெரியாமல் போய் கொஞ்சம் பேர் மட்டும் படித்தாங்க. 10 நாள் பள்ளிக்கூடம் திறந்திருந்தா 20 நாள் மூடி இருக்கும். 700 பேர் வர வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு 70 பேர் தான் வருவாங்க. உயிர் பயம். இந்த உலகத்தில் உள்ள மற்ற பிள்ளைகளை போல சந்தோஷமாக படிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு 12 வயசு பொண்ணு பிபிசி பிளாகில் தொடர்ந்து எழுதினா. அடையாளம் தெரிந்தவுடன் இவள் நம் சமூகத்திற்கு கேடு என்று தீவிரவாதிகள் அவளை தலையில் சுட்டனர். பிழைத்து வந்தாள், பயந்து ஓடவில்லை. இன்னும் தீவிரமாக எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்று உலகெங்கும் சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் மலாலா. தன்னை போலவே குழந்தைகளின் கல்விக்காக போராடிய திரு கைலாஷுடன் நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டாள். இதுதானே சரியான போட்டி? சரி, எல்லாம் இருக்கட்டும். இதுக்கு பெரியாரே ஒரு தீர்வை சொல்லிட்டு போயிட்டாரு. கட்டி போட்டு வச்சு இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா கொஞ்ச நேரம் துள்ளி குதிக்கத்தான் செய்யும். காலம் காலமாக கட்டி போடப்பட்டிருந்தவர்கள் நாம். இந்த தலைமுறை சற்றே துள்ளி குதிக்கிறது, அவ்வளவுதான். ஆண்கள் கவனத்திற்கு. வயதிலேயே அவர் செய்த உயிர் தியாகமும் தான் இன்னைக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்ல, நம்மையும் கூட இந்த அமெரிக்க நாட்டில் சரிநிகர் சமானமாக வாழ வைத்திருக்கிறது.
என்ன நிகழ்ச்சி, யார் கூப்பிட்ருக்காங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி கல்யாண மாலை மோகன் சார் தான் கூப்பிட்ருக்காருன்னு. அவங்க உடனே அப்படின்னாங்க. ஏன் இப்போ பெருமூச்சு விடுற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு. இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்போ இந்த மோகன் சார் எங்கே போனாரோ தெரியலையே. ஞாபகம் வருதே வாழ வைத்த தியாகங்கள் பற்றி திருமதி ஜெயாமாறன் தொடர, உறவுகள் பற்றி நினைவு கூற வருகிறார் திரு சிவகுமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அருண் பிரசாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பையனுங்க. சரி. எங்கள் சார் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி ரிட்டையர்டுங்க. ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். நல்லதுமா. பெரிய பையனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓகே. அடுத்த பையன் டிஎம்ஏ முடிச்சுட்டு அசாகி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி. ப்ளஸ் கூடவே அந்த ட்ராவல்ஸும் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, வெரி குட். நாங்கள் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. முதலியாரில் எந்த முதலியார் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரி சரி, ரைட். ஓகே. பெண் எப்படி வேணும்? படித்து அழகாக குடும்பத்துக்கு லட்சணமாக இருக்கணும். ஓகே. எங்கள் பையனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அவனுக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே. அதனால் பார்த்துட்ருக்கோங்க. உங்கள் மூலயமா எங்களுக்கு பெண் கிடைக்கணும்னு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோங்க. நல்லதுமா, ரைட். ஓகே. அருண் பிரசாத். நான் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஐஹெச்எம் ட்ரிவாண்டரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. இப்போது நார்விச்சன் க்ரூஸ் லைன் ஃப்ளோரிடா மயாமியில் ரெஸ்டாரண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டில் க்ரூஸ் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆஃப் ஷோரா ஆன் ஷோரா? அது ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. தற்போதைக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல க்ரோத் இருந்தால் வேறு கம்பெனிக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரோத்தை பொறுத்து எங்கன்னா மாறிக்கேன். இப்போதைக்கு ஐ எம் ஹாப்பி. ஸோ நீங்கள் உங்களோட பிளான் யூஎஸில் இருக்கிறது தான் பிளான்? இப்போ யூஎஸ். ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? எனி டிகிரி படிச்சிருந்தா நல்லாயிருக்கும். வேலைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ எனக்கு சூட்டபுளாக உங்களோட அங்கே இருக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற மாதிரியும் சரி, எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ரைட். ஓகே. வேலை படிக்கிறதுக்கான பிளான் எதாவது இருக்கா? இல்லை, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அது க்ரோத் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எங்கே கிடைச்சாலும் சுவிட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட். சிறந்த மனைவி கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கே அருண் பிரசாத், பதிவேன் 742674, வயது 31, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவர், யுஎஸ் புளோரிடாவில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரேணுகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரேணுகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நல்ல கருப்பன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, எம்இ பண்ணியிருக்கிறாரு. வெள்ளூரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. நல்ல கருப்பன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரே பையன். ஓகே. 2 மகா எனக்கு. சரி. எனக்கு 3வது மகளை தேடி வந்துக்கிறேன். என் பையனுக்கு நல்ல மனைவி வேணும். சரி, ரைட். ஓகே. யாதவ், தெலுங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தமிழ். சரி, சொல்லுங்க உமா. எங்கள் அண்ணனுக்கு மனைவிக்காக இங்கே வந்திருக்கோம். சரிம்மா. எனக்கு அடுத்த அப்பான்னு தான் சொல்வேன் அவரை. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓ, வெரி குட். ரொம்ப சைலண்ட்னு சொல்ல முடியாது. சரி. எங்கே பேசணுமோ அங்கே பேசுவாங்க. ஓகே. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. வெரி குட், ரைட். ஓகே. ரெண்டு பொண்ணுங்க கூட வளர்ந்ததுனால he knows how to handle. எக்ஸலன்ட். ஸோ வேற எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அவர் பற்றி. இஸ் வெரி குட், அவ்வளோதான். குட். ஸோ டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். சரி. ஹீஸ் அவுட் ஆஃப் டவுன், ஸோ அதனால் வர முடியல. ஓ, இல்லைன்னா வந்திருப்பார். யா, ரைட். ஓகே. அண்ணி எப்படி வேணும்? அக்கா, நான் 2 பேருமே மேரீடு அண்ட் வி ஹாவ் கிட்ஸ். ஸோ அப்பா, அம்மா, அண்ணா இவங்க 3 பேரை பார்த்துக்கிட்டா போதும். அண்ணாவை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். அப்பா அம்மாவை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. வெரி குட், ரைட். ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அப்பா மாதிரி எங்களை பார்த்துப்பாருன்னு. நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் அவர்கிட்ட. எக்ஸாக்ட்லி. குவாலிட்டிஸ் உள்ள பையங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையோ, வாழ்க்கை தரமோ, வாழ்க்கை துணையோ எல்லாமே சிறப்பாக அமையும். கார்த்திக்கு அருமையான மனைவி கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணி, அதுதான் எதிர்பார்க்குறோம். அம்மாவுக்கு
ஒரு மகளா ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எம் கார்த்திக் பதிவு 704439, வயது 32, BSc IT முடித்தவர், TVS எலக்ட்ரானிக்ஸில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளை நான் ஞாபகம் வருதே. எப்படி மகாத்மாவை மறந்துவிட்டு தியாகங்களை பேச முடியாதோ அப்படி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரை மறந்துவிட்டு அட்லாண்டாவில் தியாகங்களை பேசி முடிக்க முடியாது. அன்னைக்கு லிங்கன் மெமோரியலில் 2.5 லட்சம் பேருக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு அவர் பேசிய பேச்சு நமக்கும் சேர்த்தே அவர் கண்ட கனவு. காந்திய வழியில் அவர் நடத்திய அறப்போராட்டங்களும் 39 வயதிலேயே அவர் செய்த உயிர் தியாகமும் தான் இன்னைக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் மட்டுமில்ல, நம்மையும் கூட இந்த அமெரிக்க நாட்டில் சரிநிகர் சமானமாக வாழ வைத்திருக்கிறது. எக்ஸ்பைரி டேட்ஸே இல்லாத இந்த தியாகங்களை சரியான நேரத்தில் நினைவு கூற எனக்கு ஒரு வாய்ப்பளித்த எங்கள் அட்லாண்டா தமிழ் சங்கத்திற்கும் கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊர் ஜெயமாறன் மேடம் கலக்கிட்டாங்க. அவங்க அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அது வந்து இட்ஸ் அ ஹைலைட் அண்ட் இட்ஸ் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. திரு சிவகுமார் சார் ஒரு எளிமையானவர். பட்டிமன்ற மேடைகளில் அவருக்குன்னு ஒரு தனி பாணியை படைச்சிருக்காரு. அது தவிர ஒரு சிந்தனையோடும் சிரிப்போடும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியவர். அவர் வந்து உறவுகள் ஞாபகம் வருதேன்றதில் பேச போகிறார். தேங்க்யூ. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அட்லாண்டா தமிழ் சங்கத்தினுடைய தூண்களில் ஒருவராக விளங்குகிற திரு சூசை அவர்களே, அன்பு சகோதரி கலை அவர்களே, அந்த அமைப்பிலே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிற ஏனைய பெரியோர்களே, போற்றுதலுக்கும் சான்றாண்மைக்கும் உரிய கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னாலும் அடுத்தும் பேசிய அன்பு பேச்சாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற அட்லாண்டா பகுதியினுடைய தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புள்ளி விவரம் ஒன்று படித்தேன். இந்தியாவில் சரியான மணமகள் கிடைக்காத காரணத்தால் 4.5 கோடி பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு மணமகள் கிடைக்கவில்லையா அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் 8 மணிக்கு அவர்கள் சன் தொலைக்காட்சி பார்ப்பதில்லையா என்று தெரியவில்லை. பார்த்திருந்தால் திரு மோகன் மூலமாக அதில் 3 கோடி பேர் ஒரு 3 முடிச்சு கண்டிப்பாக போட்டிருப்பார். பெருமக்களே, எனக்கு உங்களை பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்றால், நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வந்து வேண்டுமானாலும் வாழ்வோமே தவிர எதற்காகவும் தமிழை விட்டு வாழ மாட்டோம்.
நான் வீட்டிலேருந்து புறப்படுறப்ப என்னுடைய மனைவி கிட்டக்க சொன்னேன், ஒரு 10 நாள் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நிகழ்ச்சிக்காக யூஎஸ் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு. என்ன நிகழ்ச்சி, யார் கூப்பிட்ருக்காங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி கல்யாண மாலை மோகன் சார் தான் கூப்பிட்ருக்காருன்னு. அவங்க உடனே அப்படின்னாங்க. ஏன் இப்போ பெருமூச்சு விடுற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு. இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்போ இந்த மோகன் சார் எங்கே போனாரோ தெரியலையே. ஒரு நல்ல கணவன் மனைவியாக ஒருவர் வாழ்நாள் முழுவதும் இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு அம்மா தான் சொன்னாங்க, ஏங்க ராத்திரி தூங்குறப்போ நீங்கள் தூக்கத்தில் என்னை எப்படி திட்டினீங்க தெரியுமான்னு. சச்சா நீ தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு. என்னங்க தப்பாக எடுத்துட்டேன், நான் தூங்கிட்டு இருந்தேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? ஞாபகம் வருதே என்கிற பொது தலைப்பிலே எனக்கு முன்னால் பேசிய ஜெயா மாறன் அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப நன்றாக பேசியிருக்கிறார். நாங்களெல்லாம் பொதுவாக வாரம் ஒரு முறை நிகழ்ச்சிகளுக்காக போய்கொண்டிருக்கிறோம். தமிழ் இருக்கிற சூழலிலே நாங்கள் பேசுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எங்கோ கடல் கடந்து ஒரு அவ்வளவாக தமிழ் புழங்காத ஒரு சூழலில் இந்த அளவிற்கு சரளமாக ஒரு தமிழ் பெண் பேசுகிறார் என்றால், அவருடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால், நன்றாகவே அந்த கன்றுக்குட்டி துள்ளி குதித்தது. அதுவும் சும்மா இல்லாம ஆண்கள் கவனத்துக்குன்னு வேற சொன்னாங்க பாருங்க. நீங்க சொன்ன காந்தியடிகள், தந்தை பெரியார், மார்ட்டின் லூதர் கிங் எல்லாருமே ஆண்கள் கவனித்த காரணத்தினால் தானம்மா நீங்கள் இப்படி துள்ளி குதிக்கிறீர்கள். ஒரு 4-5 தலைமுறைக்கு முந்தி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பிறப்பாங்க. எங்கள் தாத்தாக்கு 14 பிள்ளைங்க அவர் பெற்றார். இது தவிர அவர் போஸ்ட் மாஸ்டராக வேற இருந்திருக்கார். அவர் போஸ்ட் மாஸ்டர், அதனால தான் வீட்டில் அவ்வளோ டெலிவரி. ஞாபகம் வருதே பேச்சரங்கில் உறவுகள் பற்றி தொடர்கிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம் அந்த 18 வயதுங்கிறது ஓட்டுரிமைக்கு வேண்டால் சாதகமாக இருக்கலாமே தவிர திருமண வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்றே நான் சொல்லலாம். 10-15 பேர் சுற்றி இருக்கிறான், ஒருத்தன் சத்தமாக பேசுகிறாங்க. மான ரோஷம் சூடு சொரணை இருந்த மரியாதையை கொடுத்தக்கட கேட்காதரா. துபாய் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மினி உலகம். ராத்திரி 2 மணிக்கு அத்தனை பேர் மேக்கப் போட இருக்காங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.